ஹலோ விவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். போகிறதுக்கு முன்னாடி விவர்ஸ் செடியோட அப்டேட் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இங்கே பாருங்கள் விவர்ஸ், இந்த செம்பருத்தி டபுள் கலர் இருக்குல்ல, இது டபுள் பெடல்ஸ் ஒரு மாதிரி லைட்டு பிங்க் கலரில் வரும். அதை இப்போ தூக்கி வெயிலில் வச்சேன். வெயிலில் வச்சதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், நிறைய இலைகள் விட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அடுத்ததில் என்ன செய்யும், நல்லா மொட்டு வைக்க ஆரம்பிச்சிடும். இப்போ தான் கொஞ்சம் நல்லா சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்காங்க வெயிலில் வச்சதுக்கப்புறமா. நம்ம இப்போ ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்ப்போம் வாங்க. இப்போ கொஞ்சம் உரம் ஊற்றுறதுனால என்ன செய்கிறது, காலையிலே வீடியோ எடுத்துருவோன்ட்டு மணி 6:45 7 போகுது. அதனால தான் இந்த சேவலாரெலாம் கூவ ஆரம்பிக்காக. இந்த மிளகாய் ஒடிச்சு விட்டுருந்தல விவர்ஸ், இந்த தரையில் வச்சுருக்குது, அதுலேயும் பாருங்கள் இப்போ காய் விட ஆரம்பிச்சிட்டாங்க. சரிதான் பாருங்கள், பாருங்கள் குட்டி குட்டியாகவும் காய் வர ஆரம்பிச்சு. இது ஏற்கனவே சின்ன மிளகாய் தான், ஆனால் நல்லா காரமான மிளகாய். அங்கேயே இருக்குது. இந்த பாருங்கள், இங்கிட்டும் காய் கிடக்கு, நான் கவனிக்கவே இல்லை. இந்த குட்டி குட்டியாக தான் கிடக்காக. அப்படியேவும் நல்லா சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்கு. வாங்க என்ன ஃபெர்டிலைசர்னு சொல்லி பார்ப்போம். இங்கே பாருங்கள் விவர்ஸ், இது பச்சை கடலை. நம்ம அவிக்காத கடலை நம்ம சூப்பர் மார்க்கெட்டு பெரிய கடைகளை கேட்டால் தருவாங்க. இந்த கடலை தான் எடுத்து என்ன செஞ்சுருக்கேன், ஒரு 4-5 நாளாக ஊற வச்சுருக்கேன். கொஞ்சம் நாட்டு சர்க்கரையை போட்டு ஊற வச்சுருக்கேன். இதை என்ன செய்வோம், நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இங்கே பாருங்கள் விவர்ஸ், நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு இதை இதில் கலந்து கொடுக்கணும். என்ன தண்ணியில் கலந்து கொடுக்கணும். என்ன தண்ணின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாருங்கள், இதில் தயிர், அப்புறம் நம்ம அரிசி கழுவுற தண்ணி, அதுபோக கொஞ்சம் தேங்காய் பால், அது தேர்மோர் கரைசலும் வச்சுருக்கேன். அது கூட இந்த கடலை புண்ணாக்கு கரைசல், இந்த ரெண்டையும் தான் என்ன செய்ய போகிறோம், நம்ம இப்போ கலந்து செடிகளுக்கு கொடுத்து விட போகிறோம். கொடுத்து விடும் போது செடியினோட வளர்ச்சி என்ன செய்ய நல்லா சிறப்பாக இருக்கும். நல்லா பூக்கள் காய்கள்லாம் நல்லா சிறப்பாக வரும். பார்ப்போம் இப்போ. இங்கே பாருங்கள் விவர்ஸ், அதை அரைச்சி எட்டு வந்துட்டேன். இதில் தேர்மோர் கரைசல், கடலை புண்ணாக்கு, அதுபோக அரிசி கழுவுன தண்ணி, இது எல்லாத்தையுமே எடுத்து என்ன செய்ய போகிறோம், நம்ம செடிகளுக்கு ஊற்றி விட போகிறோம். இதை கொடுக்கும்போது நிறைய பிஞ்சு விடும், பூக்கள் வரும். அதுக்கு தான் இதை என்ன செய்ய போகிறேன், கொடுத்து விட போகிறேன். இதை கொஞ்சம் தண்ணியில் கொஞ்சம் கலக்கிக்கிட்டு இதை கொடுக்கும்போது நல்ல செடிகள் அபாரமான வளர்ச்சி இருக்கும். ஏன்னா இதில் கடலை புண்ணாக்கு கலந்துருக்கோமா, அப்படிங்கும்போது தேர்மோர் கரைசலும் கொடுத்துருக்கோம். அப்படிங்கும்போது நல்லா சிறப்பாக வரும். இதைத்தான் எல்லா செடிகளுக்குமே, வெள்ளரி கொடி, அப்புறமா நம்ம நித்திய மல்லிக்கு இதில் வெள்ளரி கொடி வருது. இதில் நமக்கு மெழுகு பீக்கன் வருது. எல்லா செடியுமே நல்லா சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம நித்திய மல்லிக்குமே இது என்ன செஞ்சு விட்ருவோம், கொடுத்து விட்ருவோம். அதே மாதிரி விவர்ஸ், இந்த இது மெழுகு பீக்கன் இருக்குது பாருங்கள், அதை என்ன செய்ய போகிறேன், ஒட்டை கட் பண்ணி விட போகிறேன். எல்லாமே கொஞ்சம் பழுத்து போகிறாங்க. அதனால் கொஞ்சம் ஒட்டை கட் பண்ணி விட்டோம்னா அடுத்தாப்பில் புதிய தளிர் வரும். புதிய தளிர் வந்துச்சுன்னா நல்லா சிறப்பாக இருக்கும். அது இல்லாமல் அதில் ஒரு 2 காய் கிடக்குது. இந்த நித்திய மல்லியும் பாருங்கள், பூத்து முடிக்க என்ன செய்யணும், கட் பண்ணி விடணும். அதே மாதிரி இங்கே இருக்க எல்லா செடிக்குமே அதான் கொடுத்து விட போகிறேன். இதில் சேனக்கிழங்குன்னு சொல்லலாம், கருணக்கிழங்குன்னு சொல்லலாம். எப்போயோ வச்சது நல்லா சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த காய் வரிசை விதைக்காக விட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், இதில் கொஞ்சம் கட் பண்ணிட்டு முன்னாடி நல்லா இது கொஞ்சம் பெருசான பிறகு விதை எடுக்கணும். அதுக்கப்புறம் தான் என்ன செய்யணும், கொடியெல்லாம் கட் பண்ணி விடணும். அதுக்காக இங்கே ஒரு காய் கிடக்கா, அந்த மாதிரி இங்கே ஒரு காயும் என்ன செஞ்சுருக்கு, அதுவும் நல்ல சின்னதில் ரொம்ப பருத்துருச்சு. இந்த பாருங்க, இதுலையுமே விதை நிறையா இருக்கும். இதே நல்லா நான் கொஞ்சம் முத்த விட்டோம்னா நம்ம விதை எடுத்துக்கலாம். விதைக்காக விட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணால் நல்லா செடி நல்லா சிறப்பாக வரும். அதுபோக வேறு பாவக்காய் கொடியும் என்ன செஞ்சிருச்சு, காய ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கும் நம்ம என்ன செய்யணும், புது விதை ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கோமா,
அந்த விதையை தான் என்ன செய்ய போகிறேன், திருப்பி வச்சு முளைக்க வைக்க போகிறேன். அங்கங்கே பாவக்காய் வருது, இருந்தாலும் முதல்ல வந்த மாதிரி நிறைய அபண்டன்ஸாக வரல, கம்மியாக தான் வருதுன்னா. ஒரு வாரத்துக்கே எனக்கு வந்து 1 கிலோ கிட்ட வந்துச்சு காய். ஒரு 4 பாவக்காய் செடி தான், ஆனால் வந்து நல்லா அபண்டன்ஸாக வந்துச்சு எனக்கு. இப்போ வந்து அப்படி வரல, ஒரு 1/4 கிலோ பாவக்காய் தான் கிடைக்கிது ஒரு வாரத்துக்கேவும். ஸோ அதனால் நம்ம என்ன செய்ய போகிறோம், அந்த கொடியுமே எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்தாப்புல வேறு விதை போட்டு முளைக்க வைக்க போகிறோம். இங்கே பாருங்கள், பப்பாளி கன்றுமே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துக்கிட்டு இருக்காங்கன்னு. இதே எடுத்து தனியாக நடவு பண்ணணும். சூப்பராக நல்லா இது வந்து 2 பூவும் வர்ற பப்பாளி செடி. அப்படியே பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வளர்ப்புகளுக்கு ஒரு சேனல் இருக்குது, அதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.